ஹாய், டைம் வந்து இப்போ 12 ஆகுது. காலையிலேருந்து எந்த ஒர்க்கும் பண்ணலோட பர்சனல் ஒர்க்கு. பைக்கு க்ளீன் பண்ணேன், சைக்கிளை க்ளீன் பண்ணேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை காட்டுறேன். ஓகே, கிளம்பிட்டேன். போகிற வழியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இவர் தான் மிஸ்டர் பரத். இவர் தான் ஓனர், ஜவஹர் ஓனர். ஏன்னா ஒரு ஆய் காட்டுறேன். டைம் இப்போ 6:30 ஆகுது. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்ஸ் கூடலாம் போயிட்டு வந்தாச்சு. நிறைய கிளிப்ஸ்லாம் எடுக்கல, நான் நிறைய வீடியோ எடுக்கல. ஏன்னா அவங்க கொஞ்சம் கேமரா ஷை, அதனால் வந்து வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கல. சும்மா ஒரு 2 வீடியோ எடுத்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இன்னியோட டேவை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஹாய், இப்போது டைம் வந்து 9:25 ஆகுது. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இந்த விஷயம் இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இந்த விஷயம் நான் இப்போ சொல்கிறதுக்காகவே வச்சுட்டுல என் மைண்டில். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்னா, ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒரு பெரிய இடத்துல இருப்போம், அந்த இடத்துலேருந்து சொன்னால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் ரீச் ஆகும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த விஷயம் இப்போ சொல்லணுன்ட்டு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறத விட எனக்கு இப்போ தோணுச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்னை பற்றி தான். ஸோ என்னோடய லைஃப்பில் எனக்கு இப்போ 26 வயசு ஆகுது. அண்டு நான் ஒரு 2-3 வருஷம் ஒர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் போகாமல் இப்போ ஒரு கடைசி ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் சும்மா தான் இருக்கேன். ஸோ நான் வந்து ஆனஸ்ட்டாக சொன்னேன்னா, ஐ எம் வெரி பிளெஸ்ட். நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட் என் லைஃப்பில், நிஜமாகவே சொல்லணும்னா. ஸோ இது வரைக்கும் என் லைஃப்பில் எனக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஸோ என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி இருக்க பீப்புள், எனக்கு நடக்கிற விஷயம், எனக்கு கிடைக்கிற விஷயம், ஸோ எல்லாமே வந்து எனக்கு பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இன்றைக்கி வரைக்குமே எனக்கு எல்லாமே என் லைஃப்பில் பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு. ஸோ என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா, ஸோ we are not like நாங்கள் அப்படியே ரொம்ப சூப்பர் ரிச் அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் லைக் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் எங்கள் ஃபேமிலிக்கும் இருக்குது. பட் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே, ஸோ என் வீட்டில் எனக்காக ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்க, நீ பண்ணு அப்படின்ற ஒரு சப்போர்ட் வந்து, ஸோ என் அண்ணன்லேருந்து, என் அப்பாலேருந்து, என் அம்மாலேருந்து எல்லாருமே எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்து என்னை வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம எல்லா ஃபேமிலியுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் ஐம் ட்ரூலி பிளெஸ்ட். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்க பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸோ என்ன ஒரு பர்சனாக வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சனாக தான் பார்க்குறாங்க. ஸோ இவனும் ஒரு பர்சன் அப்படின்ட்டுலாம் யாரும் பார்க்கறதில்ல. ஸோ இவன் வந்து ஒரு நம்மளுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே, என்னை சுற்றி இருக்க எல்லாருமே என்னை ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் யோசிக்கும் போது ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட் இன் எவ்ரிதிங் இன் மை லைஃப். இது வரைக்கும், இதுக்கப்புறமும் சரி. ஸோ என்னோடய என்டையர் லைஃப்பில் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். ஸோ இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஸோ உங்கள் லைஃப்பில் உங்கள்கிட்ட வீடு இல்லாமல் இருக்கலாம், ஸோ கார் இல்லாமல் இருக்கலாம், என் பைக்கு கூட இல்லாமல் இருக்கலாம். யூ கேன் ஹேவ் உங்கள் லைஃப்பில் யூ கேன் ஹேவ் லைக் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஓகே, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லா லைஃப்லையும் இருக்க தான் செய்யுது, ஓகேவா? அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்கள்கிட்ட கார் இல்லாமல் பைக் இருக்கலாம், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. பைக்கே இல்லாமல் சைக்கிள் இருக்கலாம், அதை வச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா லைக் ஒவ்வொரு பீப்புளுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட பைக் இருக்கிற விஷயம் சைக்கிள் வச்சுருக்கிறவனுக்கு பெருசாக தெரியும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட என்னென்ன விஷயம் இருக்கோ, நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி, சரி நம்மகிட்ட இது இல்லையேன்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதை விட, நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்மக்கிட்ட இத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும், சும்மா இந்த கிளாஸாக இருக்கட்டும், எது இருந்தாலுமே சரி, சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம சந்தோஷப்பட்டு, என்கிட்ட இந்த விஷயம் இருக்குல்ல, நான் எவ்வளோ பெஸ்ட் இல்லை, இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட உங்கள் லைஃப்பில் தேங்க்யூ சொல்லி அந்த விஷயத்துக்காக ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க பழகிக்கோங்களேன். உங்கள் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே என் லைஃபு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறமும் நான் ஹாப்பியாக தான் இருக்க போகிறேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளுமே என்னை ஹாப்பியாக தான் வச்சுருக்க போகிறாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் சரி, என்னை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாமே சரி,
எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது, இதுக்கப்புறமும் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் சிம்பிள் தான். உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் எல்லா பீப்புளுக்குமே கிரேட்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கோங்க, தேங்க்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மைனஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே மைனஸ் இருக்குது. என்கிட்டையும் மைனஸ் இருக்குது, உங்கள்கிட்டையும் மைனஸ் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே மைனஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது தான். ஓகேவா? அந்த மைனஸுன்ற விஷயத்த ஒரு சைடில் வச்சுட்டு எல்லா பர்சனுக்குமே ப்ளஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும், அதை மட்டுமே நம்ம எடுத்துப்போம். மைனஸ் இருக்கா, சரி ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். அவங்க நம்மக்கிட்ட நெகட்டிவாக நடந்துக்கிட்டால் கூட சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிடிக்கலையா மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. எல்லா பர்சன்கிட்டையுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை நினச்சி எப்பயுமே ஒரு கிரேட்ஃபுல்லோட, ஒரு கிராட்டிடியூடோட, ஒரு நன்றியோடு பழகிக்கோங்க. அது பீப்புளாக இருந்தாலும் சரி, திங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே, ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, இந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுவாசிக்கிற இந்த காற்றாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே ஒரு தேங்க்ஃபுல்லோட நம்மக்கிட்ட இன்றைக்கி இந்த விஷயம் இருக்குது அப்படின்றத நினச்சி சந்தோஷப்பட்டு எல்லா பீப்புள்கிட்டையும் ஹம்பிளாக கைண்டாக இருக்கு பழகிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் லைஃபு என் லைஃப் மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓப்பனாக சொல்லலாம், என் பாக்கெட்டில் இப்போ ₹1 கூட கிடையாது, ஓகேவா? ஆனால் நான் இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா என்னை சுற்றி இருக்க பீப்புளாக இருக்கட்டும், என் ஃபேமிலியாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நான் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காங்க. என்னை சுற்றி இருக்கிற பீப்புளும் வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ரிச் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நம்ம ஃபேமிலி மாதிரி தான், எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். இருந்தாலுமே எல்லாருமே நான் ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்கட்டும், நான் என்றைக்குமே வந்து என்கிட்ட இல்லை, என்கிட்ட காசு நினச்சதே கிடையாது. நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நல்லா தான் இருக்க போகிறோம். நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலுமே நம்மக்கிட்ட பணம் வரப்போகுது, நம்ம பாக்கெட்டில் நிறைய பணம் வரதான் போகுது. என் மனசளவில் நான் பணக்காரன் தான். இன்றைக்கும் சரி, நேற்றும் சரி, நாளைக்கும் சரி, என்றைக்குமே என் மனசளவில் நான் பணக்காரன் தான். என்கிட்ட ₹1 இல்லைனாலும் கூட பரவாயில்ல, நான் பணக்காரன் தான். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் புலம்பாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க, அண்ட் யாருக்குமே தப்பு நினைக்காதீங்க, கெடுதல் நினைக்காதீங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் லைஃபு செம்ம ஹாப்பியாக போகும். என்னை விட நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் நிஜமாகவே நான் இதை இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 10ஆம் தேதியோ, ஐ திங்க் இட்ஸ் 11, இன்றைக்கி 11, ஆமாம் இன்றைக்கி 11ஆம் தேதி. நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்னோடய லைஃபு வேறு லெவலில் இருக்க போகுது, ஓகேவா? என் மனசுக்கு தெரியும். அண்ட் ஐம் சூப்பர் கான்ஃபிடென்ட், என்னோடய லைஃபு செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நான் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்க போகிறேன். எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது. அண்ட் எனக்குன்ட்டு லைஃப் ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கும் சரி, மக்களுக்கும் சரி, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க பழகிக்கோங்க. உங்கள் எல்லா லைஃப்புமே சூப்பராக தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃபு, ஓகேவா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, ரொம்ப பேசியிருந்தா சாரி. பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசினேன். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். ஒரு சில பேருக்கு இங்கே ரொம்ப பேசலான்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ தட்ஸ் ஃபைன், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் டுடே அண்ட் இட்ஸ் டைம் டு ஸ்லீப். இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க போகிறேன். அண்ட் பாய், குட் நைட்.